ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லட்டா. ஒரு நாள் ஒரு கார்டனர் கையில் 2 சீடோட வந்து 2 சீடையுமே சைட் பை சைடு வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இந்த 2 சீடுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீட் சொல்லுது, எனக்கு என்ன தெரியுமா பாச, நான் வந்து நல்ல ஆழமா வேர் விட்டு பெரிய மரமா வளர்ந்து நிறைய பூ பூத்து நிறைய காய் கொடுத்து நிறைய கனி கொடுத்து நான் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறேன், இது தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சீட் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த செகண்ட் சீட் சொல்லுது, எப்பா என்ன இப்படி ஒரு ஆசையா, இதனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, உனக்கு நிறைய பெயின் நிறைய ஸ்ட்ரகிள், உனக்கு ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் தான்ப்பா வரும், இந்த மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு இந்த ஆசைலாம் கிடையாதுப்பா, நான் இந்த இடமே எனக்கு ரொம்ப சேஃப்டியா கம்ஃபர்டபுளா இருக்கனால நான் இங்க இப்படியே சேஃப்டியா இருந்துக்க போறேன், இது தான்ப்பா ஏன் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா சில வருடங்கள் கழித்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீட் சூப்பரா வளர்ந்து நல்ல பெரிய மரமா வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பூ பூத்திருக்கு, நிறைய காய் கொடுக்குது, இப்ப சூப்பரா கனி கொடுக்குது. இப்ப வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி இதுக்கு கீழே தான் எல்லாரும் வந்து தஞ்சமாயிடுறாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு குட்டி பையன் என்ன பண்றான், ஒரு கல் எடுத்து அது கிட்ட இருக்கிற பழத்தை பறிக்கிறதுக்காக மரத்துல கல் எடுத்து போட்டு அந்த பழம் கீழே விழுது. இவன் அழகா அதை பிடிச்சு சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இந்த மரமும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிருது. என்னதான் இதுக்கு பெயின் இருந்தாலுமே இது ரொம்ப சந்தோஷப்படுது. அப்ப இந்த செகண்ட் சீட் அதை பார்த்து சிரிக்குது, உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா, உனக்கு எவ்வளவு வலிக்குது, நீ என்ன சந்தோஷப்பட்டு இருக்க, நான் பாரு எவ்வளவு கம்ஃபர்டபுளா சூப்பரா நான் இருந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு இது சொல்லி சிரிச்சுட்டே இருக்கிற நேரத்துல ஒரு பறவை வந்து இந்த சீடை சாப்பிட்டுட்டு அது போயிருது. அது பாருங்களேன், அது தன்னை விதைச்சவருக்கும் யூஸ் இல்லை, அது மற்றவங்களுக்குமே யூஸ் இல்லாம காணாமலே போயிடுச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளை படைத்தவருக்கு நம்ம யூஸ் இல்லாம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் இல்லாம நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை ரொம்ப வேஸ்ட். அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைச்சா நம்மளோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துல நம்ம பயப்படக்கூடாது. வேதாகம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தியை வைத்து தேவனோட கூட நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிலீவ் பண்றேன். God be with you.